அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா. அன்பிற்கினிய அல்லாஹின் நல்லடியார்களே, நாம் கடந்து போன வீடியோக்களில் அதிகமாக கூறியிருந்தோம் நன்மைகளான சில விஷயங்களும் நன்மை இல்லாத சில விஷயங்களை பற்றி. மேலும் ஒரு புதிதாக ஒரு விஷயமாக சத்தியம் செய்வதை பற்றி கூறலாம். கால நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் ஹலஃப பிகைரில்லாஹி ஃபகத் அஷ்ரக். அதாவது இந்த சம்பவமானது இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறது. கஅபா மீது சத்தியம் செய்யும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்வதை தடுத்துள்ளார், அது ஷிர்க்குக்கு சமமானது என்று கூறியிருக்கின்றார்கள். மேலும் அது குஃப்ரு, அதாவது காஃபிர் ஆகுவதற்கு ஒரு சமமாக்கப்பட்டுள்ளது என்றும் அறிவித்திருக்கின்றார்கள். இன்னும் நிறைய பார்த்தோம் என்றால் அல்லாஹுடைய சிஃபத்துகளை வைத்து, அதாவது அல்லாஹுடைய பெயர்கள் இருக்கிறது, அல்லாஹ் ஒரு படைத்த ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் இதை படைத்த இவன் மீது சத்தியமாக, அதாவது கஅபாவை படைத்த என் ரப்ப அல்லாஹின் மீது சத்தியமாக என்று சத்தியம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று அல்லாஹுடைய கலாமையை குர்ஆன் மீதும் சத்தியம் செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் இதை போன்ற விஷயங்களை அறிவதற்கும் தெரிவதற்கும் இன்ஷா அல்லாஹ் நாம் அமல்படுத்த வேண்டும், நாம் தேட வேண்டும் அதிகமாக. இன்ஷா அல்லாஹ் அதற்கான தௌஃபீக் நமக்கு அதிகப்படுத்தி தர வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையுடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.